அந்த தாத்தாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? எப்போ கல்யாணம்? வேண்டாம்மா, இதோட விட்டுடுங்க. ஒரே ஒரு கொஸ்டின். வேணாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். இரிட்டேஷனா இருக்கு. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Plan your next summer escape with Grand Royal Tours. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அந்த வயசானவர் யாருங்க? உங்க கூட இருக்கிற அந்த வயசானவர் யாரு? யாருன்னே நீங்க அவர் யாருன்னே ரிவீல் பண்ணவே இல்லை. இன்னொரு கேள்வியுமே இருக்கு, அவர் கூட நீங்க லிவிங்ல இருக்கீங்க. ஓ மை காட். அப்ப நீங்க அவர் கூட லிவிங்ல இல்ல? லிவின்லலாம் இல்லை மேம். ஏன் லிவின்லாம்? ஐயோ. அப்ப அவர் யாருங்க? நான் வந்து இது லிவின் சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீரியஸ்லி ரொம்ப ஹர்ட்டா இருக்கு. ஸோ இப்படிலாம் எடுத்துக்கிறாங்கன்னா எனக்கு தெரியல ஏன் அப்படி எடுத்துக்கிறாங்க. நாங்கள் ஒரு வீடியோ கூட ஒரு மாதிரி தப்பாலாம் போட்டதே கிடையாது. அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம்ல, ஏன் அதை மாரிலாம் பேசணும்? அப்பா மாதிரி இருக்கிற ஃபிகரை வந்துட்டு இவங்க லவ் பண்றாங்க, இவங்களுக்கு வந்துட்டு வயசானவரை தான் பிடிக்கும் போல அப்படிங்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. நீங்க பாத்தீங்களா? என்னது வயசான? நீங்க மடியில உட்காந்துருப்பீங்க, காதை கிள்ற மாதிரி, இந்த மாதிரியான போஸ்டர்ஸ் எல்லாம் நாங்க பார்த்துருக்கோம். அப்பா மாதிரி இருக்கிறவர் கூட இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா? அப்பா வந்துட்டு இப்படி அரைக்குறையா ட்ரெஸ் போட்டு பொம்பளை பிள்ளைய தலையில தூக்கிட்டு போவாரா? 18+ வீடியோவாக தான் போடுறாங்க ரீல்ஸ். அக்கா போடுற எல்லா வீடியோவுமே 18+ தான். இந்த சமூகத்துக்கு இவங்க என்ன சொல்ல வராங்க? ரீல்ஸ் அக்கா வந்துட்டு பணத்துக்காக தான் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். என்ன பணம் வந்துருச்சு, என்ன அவங்க பார்த்து கிழிச்சிட்டாங்க? சப்ஸ்கிரிப்ஷனில் வந்த காசில் தான் நீங்கள் இந்த வீடு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வந்தால் என்ன மாதிரியான வீடியோஸ் இருக்கும்? இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் என்ன மாதிரியான வீடியோஸ் அதில் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு காமிக்கிறீங்களா? இதான் சப்ஸ்கிரிப்ஷன். வீடியோஸ் ஓப்பன் பண்ணாலே அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே தப்பான கமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்தமாரி கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் என் பொண்ணை பற்றி எதுவும் பேசாதீங்க, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த தாத்தாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? எப்போ கல்யாணம்? வேண்டாம்மா, இதோட விட்டுடுங்க. ஒரே ஒரு கொஸ்டின். வேணாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். இரிட்டேஷனா இருக்கு. கூட ஒருத்தர் இருக்கார்ல, அவர் யாரு அந்த கூட இருக்கிறவர் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய இடத்துல வருது. யாருன்னு சொல்லுங்களேன். அந்த வயசானவர் யாருங்க? உங்க கூட இருக்கிற அந்த வயசானவர் யாரு? ஏன் மேம் அவரு ஆக்சுவலா கிரே ஹேர் இருக்கு, பட் அவர் வந்து ஒன்றும் 60+ 50+ கூட கிடையாது. அவர் 40+ தான். பெரிய தலைவர்களே வந்து பெரிய லெவல்ல இருக்கிறவங்க கிரே ஹேர் இருந்தா அவங்கள போய் யாரையும் நீங்க கிழவன் அங்கிள்லாம் சொல்றது இல்லை. ஏன் இவரை மட்டும் ஓகே நீங்க அங்கிள் கூட சொல்லிட்டு ஏன் இவரை கிழவன் சொல்றீங்க? ஏன்னா யாருன்னே நீங்க அவர் யாருன்னே ரிவீல் பண்ணவே இல்லை. இன்னொரு கேள்வியுமே இருக்கு, அவர் கூட நீங்க லிவிங்ல இருக்கீங்க. ஓ மை காட். அதெல்லாம் ஏன் லிவின் யார் சொன்னா? நீங்க ஏன் லிவின்லாம் சொல்றீங்க? எனக்கு புரியல ஆக்சுவலா. யாரா இருந்தா என்ன மேம்? அவர் என்ன ஹர்ட் பண்றாரா, இல்ல பிசிக்கலி அபியூஸ் பண்றாரா, இல்ல வேற ஏதாவது வந்து கழுத்துல கத்தி வச்சாரா? எதுவுமே பண்ணல, என் கூட வீடியோ பண்றாரு. அதுக்கு ஏன் மேம்? யாரா இருந்தா என்ன? அதுக்குன்னு சொல்லிட்டு அவரையும் நெகட்டிவா பேசிட்டு என்னையும் நெகட்டிவா பேசிட்டு. அப்ப நீங்க அவர் கூட லிவின்ல இல்ல? லிவின்லலாம் இல்ல மேம். ஏன் லிவின்லாம்? ஐயோ, லிவின்ல இது என்ன? நாங்க லிவின் வீட்லயா இருக்கோம்? லிவின்னா வந்து உங்களுக்கு மீனிங் தெரியும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் லிவின்? நீங்களே சொல்லுங்க, லிவின்னா என்ன? இல்ல எல்லா வீடியோஸ்லயும் பாக்குறோம் அவர். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் சொல்லுங்க லிவின்னா என்ன? இப்போ நான் இப்போ வந்து 2 பேரும் சேர்ந்து வாழ்ற இடத்துல தான் வந்து அம்மா அப்பாவெல்லாம் வச்சுட்டு இது ஒரு டிஃப்ரெண்டான லிவின். அது அப்ப அவர் யாருங்க? ஃபேமிலி ஃப்ரெண்டு மேம். அவங்க என் ஃபேமிலி ஃப்ரெண்டு என் கூட இருக்கக்கூடாதா? அது ஏன் இவ்வளோ ஹைலைட் பண்றீங்க? இந்த மாதிரி இருக்கக்கூடாதாம்மா? ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். ஆமாம். இப்போ அவரோட வீடியோஸ் போடுறதுனால அவர் யாரு அப்படின்னு வந்தது போய் அவர் கூட லிவின்ல இருக்காங்களா, கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருது. அதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படி நாங்கள் எதுவுமே சொல்லலையே. நான் ஏதாவது சொல்லியிருக்கேனா இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், எனக்கு இவரை பிடிச்சிருக்கு? நான் நிறைய வீடியோஸ்லாம் அவர் காலில் விழுந்து, இப்போ கூட ஒரு வீடியோ காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குறேன். யாருக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குவோம்? லைக் காட் ஃபாதர் அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு வெல்விஷர், மாரல் சப்போர்ட்டர், ஒரு நம்ம வந்து அப்பா அம்மா ஸ்தானத்துல வச்சு பார்க்குறவங்கள தான் நம்ம வந்து. நான் இதுவரை எல்லா ஷூட்டுக்கும் அவர் காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் அந்த ஷூட்டுக்கே போவேன்.
அப்போ நான் எந்த இடத்துல அவரை வச்சு நான் பார்க்குறேங்கிறது இது இருக்கு. அண்டு நான் வந்து இதை லிவ்இன் சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீரியஸ்லி ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. ஸோ இப்படிலாம் எடுத்துக்கிறாங்கன்னா எனக்கு தெரியல ஏன் அப்படி எடுத்துக்கிறாங்க. நாங்கள் ஒரு வீடியோ கூட ஒரு மாதிரி தப்பாலாம் போட்டதே கிடையாது. அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம்ல, ஏன் அதை மாரிலாம் பேசணும்? நமக்கு உதவி பண்ண வந்தவங்கள அப்படி பேசக்கூடாதுல்ல. அவர் உங்ககிட்ட நல்லா பேசுவாரா? நல்லா எங்கள்கிட்ட நல்லா பேசும். 18+ வீடியோவாக தான் போடுறாங்க ரீல்ஸ் அக்கா. போடுற எல்லா வீடியோவுமே 18+ தான். இந்த சமூகத்துக்கு இவங்க என்ன சொல்ல வராங்க, இதெல்லாம் இப்படி போடுறதுனால இவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? ஓகே மேம், நீங்கள் ஃபோனை எடுத்து பாருங்கள். இப்போ உமன்ஸ் டே அன்னைக்கு நான் 18+ வீடியோ போட்டிருக்கேனான்னு பார்க்கலாம். பாருங்கள், உமன்ஸ் டே அன்னைக்கு நான் போட்டிருக்கேன். அது 18+ வீடியோவான்னு நான் இல்லை எனக்கு தெரியல. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அது 18+ வீடியோவான்னு சொல்லுங்கள். நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். உமன்ஸ் டே அன்னைக்கு நான் ஒரு டாக்டரையோ இல்லை வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க அவங்களெல்லாம் கூட நான் எடுத்து வீடியோ பண்ணல. நான் பேசிக்காக அன்றாட வாழ்க்கையில் வெயிலில் நின்று இட்லி இளநீ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த காய்கறி விற்கிறவங்க மீன் விற்கிறவங்க நான் அவங்களுடைய லைஃப் எல்லாம் இப்படி தான் இருக்குன்றத நானே வந்து உண்மையாகவே ஒரு இளநினா நானே அங்கே இளநீ வெட்ட கற்றுக்கிட்டு அந்த நிமிஷம் இருக்கிறதே ஒரு 10 நிமிஷம் அங்கே நின்று நான் வீடியோ பண்ணேன்னா அதுவே எனக்கு அவ்வளோ எரியுது. அவங்க எல்லாம் ஃபுல்லாக இருந்திருக்காங்க. நான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருக்கலாம், அதெல்லாம் பேசலாம் மேம். அதை விட்டுட்டு 18+னா புரியல. ஏதோ நம்ம என்னன்னா நீங்கள் இப்படி சொல்கிறத பார்த்தா எப்படி இருக்குன்னா ஒரு 100 விஷயம் இருக்குன்னா அந்த 90 விஷயம் 95 விஷயம் நல்லதெல்லாம் விட்டுட்டு 5 விஷயத்த மட்டும் பேசுகிற மாதிரி இருக்குது. நிஜமாவே ஹர்ட் ஆகுது. ஓகே, நான் ஒரு வீடியோஸ் நான் முன்னாடி போட்டது பிடிக்கலன்னா இப்போ நல்லதாக பண்ணியிருக்கேன்னா அது நல்லதை ஓகே பார்த்துட்டு எடுத்துகிட்டு போங்களேன். அந்த நல்ல வீடியோஸ்லையும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா வர கமெண்ட்ஸ் எல்லாம்? அப்பா மாதிரி இருக்கிற ஃபிகரை வந்துட்டு இவங்க லவ் பண்ணுறாங்க, அவரோட வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு வந்துட்டு வயசானவரை தான் பிடிக்கும் போல அப்படிங்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. நீங்கள் பார்த்தீங்களா? என்னது வயசானவரை தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸுமே போடுறாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்களா? நான் சொன்னேன்னா வயசானவர்லாம் எனக்கு பிடிக்கும். நான் ஏதாவது அட்ரஸ் பண்ணி நான் ஏதாவது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் வீடியோ தான் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டு அவர் வந்து வயசானவரை பிடிக்கும். அவர் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு இப்போ 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே கிரே ஹேர் வருது. அவருக்கு வந்து அவருடைய 38 இயர்ஸ் ஆரம்பிக்கும் போதே ஃபுல் ஹேரும் கிரே ஆயிடுச்சு. இப்போ ஒரு 40+ல இருக்காரு. அவ்வளோதான். 40+ நான் எனக்கு தெரிஞ்ச வரையும் உங்கள் வீட்டில் கிராண்ட்பான்னு சொல்லுவீங்களா? நம்ம அப்பா அம்மாவே 40+ல தான் இருப்பாங்க. நிறைய பசங்களோட அப்பா அம்மான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களெல்லாம் போயிட்டு உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நீங்கள் கிழவன் அவங்க அப்பா ஸ்தானம் தான் அவர் சொல்ல போனால். கிழவன் சொல்கிறது எப்படி இருக்கும்? ஃபேமிலியாக தானே நாங்கள் உங்களை ஃபேமிலியாக பார்க்குறோம், நீங்களும் எங்களை ஃபேமிலியாக தானே பார்க்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு ஒரு சின்ன பையன் வந்தால் இந்த வயசானவரை இவங்க கலட்டி விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுமே அடிபட்டிருக்கு. என்னது சின்ன ஒரு பையன்? சின்ன பையன் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் கூட வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆனாவோ வாட் எவர் க்ளோஸ் ஆனா நீங்கள் இவரை கலட்டி விட்டுருவீங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுமே அது போயிட்டு எப்படி அவங்க என்ன ஜோசியக்காரங்களா? அப்படியே ப்ரெடிக்ட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. இவ்வளோ நாளாக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். இப்போ வீடியோஸ் போடுறதுனால அவரை வந்து எனக்கு ஒரு 1 இயராக தான் தெரியும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து எங்களுக்கு 15 இயர்ஸாக தெரியும். ஃபேமிலி ஃப்ரெண்டா? ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஆமாம், நான் வீடியோவில் கொண்டு வந்த நாள்லேருந்து கவுண்டிங் பண்ணால் நான் என்ன பண்ண முடியும்? ஸோ அது இருக்குல்ல. இப்போ என் ஃப்ரெண்டே இருக்கா, அவர் ஒரு 20 இயர்ஸாக ஃப்ரெண்டாக இருக்கானா, இப்போ என்னுடைய கண்டென்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வீடியோக்குள்ளார கொண்டு வந்தால் இப்போ தான் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியுமா? ஒரு வீடியோ பார்த்தோம், அவர் வந்துட்டு உங்களை உப்பு மூட்டை தூக்குற மாதிரி, அவர் உங்களை தூக்கிட்டு போகிற மாதிரி, அந்த மாதிரியான வீடியோ. அப்புறம் நீங்கள் மடியில் உட்காந்துருப்பீங்க, காதை கிள்ளுற மாதிரி, இந்த மாதிரியான போஸ்டர்ஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அதுலேயுமே நிறைய கமெண்ட்ஸ் என்ன வந்திருந்ததுன்னா, அப்பா மாதிரி இருக்கிறவர் கூட இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா? அப்பா வந்துட்டு இப்படி அரைக்குறையாக ட்ரெஸ் போட்டு பொம்பளை பிள்ளைய தலையில் தூக்கிட்டு போவாரா? அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் இருந்தது. அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றும் தோணலையா? என்ன அவர் மடியில் உட்காந்து காதை பிடிச்சி கிள்றது ஜென்ரலாக வந்து இப்போ என் வீட்டில் இருக்கிற என்னோட நெஃப்யூஸ் நீஸ் எல்லாருமே அவர் அப்படி தான் பண்ணுவார். இது ரியலாக இப்படி தான் பண்ணுவார். நாங்களுமே அவர் காதை திருவுவோம். அவரும் எங்களை சைல்டிஷாக தான் நாங்கள் அவர்கிட்ட பிஹேவ் பண்ணுவேன். நானே வந்து ரொம்ப சைல்டிஷாக ரொம்ப கிட்டிஷாக தான் நடந்துப்பேன். அம்மாவுக்கே தெரியும் அது ஆக்சுவலாக. அந்த மாதிரி உள்ளது. அதை நீங்கள் தப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தப்பாக தெரியுது போல், எங்களுக்கு தப்பாக தெரியல, நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்படி 2 பேருமே கப்பிள்ஸாக வந்துட்டு நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு எதுக்கு இவர் கூட இப்படி கப்பிள்ஸாக வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு கப்பிள்ஸ்னால் என்ன வீடியோஸ் போட்டிருக்கேன்? அவர் ஹீரோ மாதிரி, நீங்கள் ஹீரோயின் மாதிரி. ஏன் ரீக்ரியேஷனுக்கு எனக்கு ஹீரோ தேவைப்படுறாங்க, நான் பண்ணியிருக்கேன். ஸோ வேற யாராவது வந்தால் நடிக்கிறதுக்கு ஏற்றுப்பீங்களா? அப்படி இல்லை, எனக்கு சிங்க் ஆகணும்ல. நான் ஸ்டார்டிங்கில் வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து ஓகே அவங்களும் இன்ஃப்ளூயன்சர் ஆர்டிஸ்ட் தான், இவங்க கூட வீடியோ பண்ணுமா, ஏதாவது நமக்கு கான்ட்ரவர்சி ஆகிடுமோன்னு அப்போ சொல்லிட்டு இப்போ வந்து வீடியோ கேட்குறாங்க பண்ணலாமான்னு. அதை எப்படி நான் ஏற்றுக்க முடியும்?
சொல்லுங்க. அதனால நான் வந்து இவரே நான் வந்து மாத்தி வீடியோ பண்ண வச்சிருக்கேன். ஒரு வீடியோ பார்த்தோம். அவரோட ஐ மீன் ஹேர் எல்லாம் வெள்ளையா இருக்கு. ஸோ அது ஃபுல்லா வந்துட்டு கலரிங் பண்ணிட்டு, ஸோ அவர வந்துட்டு ஒரு ஹீரோ மாதிரி பண்ணி நீங்க அந்த வீடியோஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுலயுமே வந்துட்டு நெறைய ராங் கமெண்ட்ஸ் தான் வந்திருந்தது. எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா தோணுனது? ஆக்சுவலா கேமராமேன் தான் சொன்னாரு. நான் வந்து சொல்லிட்டேன். அவர் என்னவா இருக்காரோ அவருக்கும் ஓகே தான். எனக்கு அலர்ஜி ஆயிடும்ப்பா வேணாம். நீ கேமராமேன் தான் ஓகே கொஞ்சம் வேரியேஷன்ஸ் காமிக்கணும்னு சொன்னதுனால அவர் பண்ணாரு. ஹேர் டை பண்ணா 5 மினிட்ஸ் ஆகும். ஏன் பிளாக் ஹேர்னு காமிச்சிட்டு போறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்? ஒருத்தங்க ரியலா இருக்காங்கன்னா அவங்கள இவ்ளோ பேசுவாங்களா? இதே அவர் பெரிய ஸ்டாரா இருக்காரு, அவருக்கு ஒயிட் ஹேர் இருந்தா சொல்லிடுவாங்களா? சொல்லிடுவாங்களா சொல்லுங்க. கிழவன் சொல்லுவாங்களா? இல்ல அங்கிள் தான் சொல்லுவாங்களா? ஸோ அப்போ கூட நீ எல்லாரும் பணம், பவர் தான் பாக்குறீங்கல்ல? நான் கேட்கறது கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்ப பணம் சொன்னனால இந்த கேள்வி கேட்கிறேன். ரீல்ஸ் அக்கா வந்துட்டு பணத்துக்காக தான் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பணத்துக்காக எந்த வேலை பணத்துக்காக பார்த்துக்கிறாங்க? நீங்க வந்துட்டு ஐ மீன் கிளாமரா ட்ரெஸ்ஸஸ் பண்றதா இருக்கட்டும், கிளாமரா வீடியோஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த வயசானவரை வச்சு வீடியோ போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்க பணத்துக்காக தான் பண்றீங்க அப்படின்னு. என்ன பணம் வந்துருச்சு? என்ன அவங்க பார்த்து கிழிச்சிட்டாங்க? சொல்லுங்க. என்ன பணம் வந்திருக்கு? ஒன்றும் கிடையாது. நான் வந்து ஒர்க் பண்றேன். ஒர்க்கோட அமௌண்ட் தான் எனக்கு சேலரி வந்துட்டு இருக்கு. நல்லாவே எனக்கு வந்து போதுன்ற அளவுக்கு நான் எனக்கு லக்ஸூரியா பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கு. அண்ட் நானே வந்து ஒரு நல்ல செட்டில்டு ஃபேமிலியில உள்ளது தான். பணத்துக்கு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி கிடையாது. என் அப்பா வந்து துபாயில ப்ராஜெக்ட் மேனேஜரா இருந்திருக்காங்க 30 வருஷம். ஸோ அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் இதுவரையும் சொன்னதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூவில் சொல்கிறேன். என் அப்பா வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஇ படிச்சுட்டு 35 இயர்ஸாக ஒரே கம்பெனியில் துபாயில் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜராக கம்பெனி சிவில் இருந்துட்டு சிவில் இன்ஜினியராக இருந்துட்டு ப்ராஜெக்ட் மேனேஜராக 30 வருஷம் இருந்து ஸோ எங்களை அவங்க நல்லபடியாக வந்து பார்த்துருக்காங்க. எங்களுக்கு பண கஷ்டம் யார்கிட்டையும் நாங்கள் ஒரு கடனுக்கோ யார்கிட்டையும் போய் நின்னது கிடையாது. அண்ட் நாங்களுமே என்னுடைய பிரதர்ஸும் சரி நாங்களும் சரி ஒர்க் பண்ணி எங்களுக்குமே சேலரி வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருந்தால் இன்னைக்கு ப்ரொடக்ஷனே நாங்கள் தானே ஆரம்பிச்சிருக்கோம். சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்த காசுல தான் நீங்க இந்த வீடு வாங்குனீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு ₹100 ₹200 வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள வந்தா என்ன மாதிரியான வீடியோஸ் இருக்கும்? இல்ல இந்த டவுட் இருக்கு. என்ன மாதிரியான ரீல்ஸ்க்காக எதுக்கு உள்ள வராங்க? இந்த பீப்பிள் என்ன பார்க்கணும்னு உள்ள வராங்க? ஏன்னா ₹100 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ₹150 அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பணம் கட்டி உள்ள வந்து பார்க்குறாங்கன்னா, ஸோ எதை எதிர்பார்த்து உள்ள வராங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி சப்ஸ்கிரிப்ஷன்னா இன்ஸ்டாகிராமை பொறுத்தவரை என்னன்னா உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு கொடுக்குற டிப்ஸு, குக்கிங் டிப்ஸு, வேறு ஏதாவது வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் போடுறதுக்காக தான் இன்ஸ்டாகிராம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கு. பிகாஸ் அதில் வந்து நீங்களும் மக்கள் ஏர்ன் பண்ணிக்கணுங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக கொண்டு வந்தது தான் இன்ஸ்டாகிராம். ஓகே, இதை வந்து அவங்க வந்து என்னை யூஸ் பண்ண சொன்னாங்க, நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக என்னன்னா மினிமம் நான் அவங்க ஆன் பண்ண சொன்னாங்க, நான் ஆன் பண்ணிட்டேன். நான் 500 போட்டிருக்கலாம், 600 இதுதான் ரொம்ப லீஸ்டான அமௌண்ட் போடணும்னு போட்டிருக்கேன். அண்ட் நான் வந்து ₹500 தானா? எவ்வளோ அதிகமான 100 ரொம்ப லீஸ்ட் அதுதான். அதுக்கு மேலே கம்மி. எவ்வளோ அதிகமான அமௌண்ட் எவ்வளோ? அதிகமாக 6000 நினைக்கிறேன். ஓ, அதிகம் தெரியல. ஏதோ லீஸ்ட் நாங்கள் வைக்கணுமேனு அவங்க சொன்னாங்களேங்கிறதுக்காக நாங்கள் பண்ணோம். பட் நான் இதில் வந்து என்றைக்குமே நான் வந்து ஒரு ஸ்டோரி வச்சு நீங்கள் வந்து வாங்க அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. அவங்க சொன்னாங்கன்னு போட்டிருக்கோம். ஸ்லோலி மக்களுக்கே தெரிஞ்சிருச்சு. ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் உள்ளே வந்தவங்க இப்போ அப்படியே கம்மியாயிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கே அவங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை சும்மா ஆன் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியும். ஸோ இதுலேருந்து நான் என்ன ஏர்ன் பண்ண போகிறேன்? இல்லை, இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாலே இவ்வளோ அமௌண்ட் வந்துடுது, அதுலேருந்து காசு வந்துட்டே இருக்கும். இன்ஸ்டாகிராம் வந்துட்டு இவங்களுக்கு காசு கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படியே அதெல்லாம் உண்மைதானா? இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு காசு வந்துட்டே இருக்குமா? அதாவது வந்துட்டு நீங்கள் என்ன சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கீங்களோ, இப்போ எக்ஸாம்பிள் 2000 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அதை இன்ட்டு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை போடக்கூடாது. அதில் நிறைய பேர் வந்துட்டு 15 டேஸ் ட்ரையல் பீரியட் கொடுப்பாங்க. 15 டேஸில் வெளியில் போகலாம், 15 டேஸ்க்குள்ளார இருக்கலாம். ஸோ ட்ரையல் பீரியடில் வெளில போயிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வராது. அந்த மேலே உள்ள சப்ஸ்கிரிப்ஷன் நம்பர்ஸை வச்சு கால்குலேட் பண்ணக்கூடாது. அந்த உள்ளார வரது போகிறதுலாம் அந்த பர்சனுக்கு தான் தெரியும். இப்போ இன்சைட் எப்படி நீங்கள்லாம் பார்க்க முடியாது, நாங்கள் தான் பார்க்க முடியும்ல. அந்த மாதிரி அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்படியில் பார்க்கும்போது நீங்கள் கால்குலேட் பண்ணி வெளியில் பார்க்குற அமௌண்ட்டோட ரொம்ப கம்மியாக தான் வரும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் என்ன மாதிரியான வீடியோஸ் அதில் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு காமிக்கிறீங்களா? இதான் சப்ஸ்கிரிப்ஷன். இதில் வந்து நான் ஒரு ரெட் கலர் சாரீ கட்டிட்டு பின்னாடி இந்த போஸ்ட்டை வந்து நான் மெயின்லேயே போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் சப்ஸ்கிரிப்ஷனில் இதை போட்டிருக்கேன் ஒரு போஸ்ட்டு.
அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெட் கலர் ஜம்ப் ஷூட் மாதிரி போட்டுட்டு ஹார்ஸ் வச்சு ஒரு பீச் ஷூட் பண்ணோம். ஸோ அதை போட்டிருக்கேன். இந்த 3 வீடியோஸ் மட்டும் தான் போட்டு அது ஸ்டார்டிங்கில் போட்டேன், சப்ஸ்கிரிப்ஷன் ஆன் பண்ணப்ப. அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாவில் கேட்டேன், இது மெட்டாவில் கேட்டேன், இது நெசசரியா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நீங்கள் வந்து எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கும் டைம் இல்லை, நான் இதை பண்ணலை. ஸோ அவங்க சொன்னாங்கன்னு தான் நான் ஆன் பண்ணேன். மேம் இன்னொரு கேள்வி, உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்கு? எனக்கு வந்து 2 பிரதர்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து எல்டர், ஒருத்தவங்க யங்கர். ஓகே, அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா எதுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க? எனக்கு வந்து அண்ணன் சொன்னது கிடையாது. பட் தம்பி மட்டும் வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால, காலேஜ் பசங்கள்லாம் இருக்காரு, ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் பார்த்து வீடியோஸ் போடுன்னு ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோஸே வேணான்னு சொல்கிறதே அவர் தான் சொல்லுவார், வேணான்னு. சரின்னு சொல்லிட்டு அவருக்காக அப்படியே கொஞ்சம் ஓகே நீ பர்ஃபார்மன்ஸ், நீ நல்லா ஆக்டிங்கே போடு அப்படின்னு சொல்லி அவரெல்லாம் சொல்லி தான் மாற்றினது தான் அது. இப்போ எத்தனை படத்தில் சைன் பண்ணியிருக்கீங்க, எத்தனை படம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆக்சுவலாக என்னன்னா, நான் எதுவுமே இதுவரையும் எந்த படமும் சைன் பண்ணலை. இந்த மூவி நான் பண்ணி நல்லபடியாக, இது ஒரு நல்ல சேலஞ்சிங்கான ரோல். இந்த மூவியை நான் லவ் 3.0 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்கலாம் அது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாதிரியான படங்கள்லாம் நடிக்கணும், என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் நடிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு? ஐஸ்வர்யா ராஜேஷ் மேடம் மாதிரி அவங்க எப்படி எல்லா ரோல்ஸும் எடுத்து பண்ணாங்களோ, எனக்கு அந்த மாதிரி தங்கச்சி ரோலும் பண்ணியிருக்காங்க, அம்மா ரோல் பண்ணியிருக்காங்க, ஹீரோயினாவும் பண்ணியிருக்காங்க, லீட் ரோலும் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி பண்ணணும்னு ஒரு கேரக்டராக நம்ம வந்து ப்ரெசன்ஸ் காமிக்கிற மாதிரி இருந்தால் ஓகே. இப்போ ஜிவி சார் கூட வந்துட்டு ஒரு ஆல்பம் சாங் பண்ணிட்டீங்க, பார்த்தோம் எல்லாம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எந்த ஹீரோ கூட நடிக்கணும்னு ஆசை இருக்கு? ஜிவி சார் ஆல்பம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அவருக்கு ரொம்ப பெரிய தேங்க் பண்ணோம். ஏன்னா அவர்கிட்ட ஒரு கொஷின் கேட்டாங்க, ஏன்னா அவர் ஆல்பம் சாங் பண்ணதில்லை, இதான் ஃபஸ்ட்டு ஆல்பம் சாங் அவர் பண்ணியிருக்காரு. அவர் ஆக்டராக இருக்கும்போது ஆல்பம் சாங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஓஃப்ரோ சார் கேட்டு, மியூசிக் டைரக்டர் கேட்டு திங்க் தான் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. அதுக்கு அவர் பண்ணும்போது ஓஃப்ரோ சாரோட மேனேஜர் நான் கேட்டுட்டு வரேன், அவங்க பண்ணுவாங்களா, சார் என்ன சொல்கிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஓகே சார் ஹீரோயின் வந்து ரொம்ப நியூவான ஒரு ஃபேஸ் தான், அவங்க கூட பண்ணலாமா சார், இல்லை வேற நல்ல ஹீரோயினே பார்த்துடலாமான்னு. ஓகே நியூவாக இருக்காங்கன்னா, என்ன ஆல்ரெடி இன்னொரு மூவி ஒன்று நான் ஃபஸ்ட்டு டெபியூ மூவி சொன்னேன்ல, அதில் அவர் பாடியிருக்காரு ஒரு சாங். ஸோ அதனால் என் ஃபேஸ் பார்த்துருக்காரு, ஓகே அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னா. பாடக்கூட செய்வீங்களா? நான் பாடல, என்னோட மூவிக்கே அவர் சாங் பண்ணேன். ஓகே ஓகே. ஸோ அந்த டைம்ல நாங்க இருந்தேன்ல, ஸோ அவருக்கு என்ன தெரியும். ஸோ அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலான்னு அந்த ஒரு நல்ல உள்ளத்துக்கே அவருக்கு பெரிய தேங்க் பண்ணணும். ஆக்சுவலா நான் ரொம்ப பயந்தேன் வேணான்னு சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி அவர் சொன்னாரு, ஓகே அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாங்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆக்சுவலா சாருக்கு தான் பெரிய தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு அவர் கூட நடிச்சிருக்கேங்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பார்க்குறவங்க நல்ல விதமா எடுத்துக்கிறாங்கங்கும் போது அவர் நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஹீரோயினே இருக்கட்டும்னு. பட் அந்த சான்ஸ் கொடுத்தாரு. அப்போ கூட நான் இன்ஸ்டா ஃபேம்லாம் கிடையாது, அப்படி இருந்தும் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. ஓ, இன்ஸ்டாகிராம்ல வரதுக்கு முன்னாடி பண்ணது தான் மேம். ஆக்சுவலாக என்னன்னா இன்ஸ்டாகிராம்ல அதுக்கப்புறம் இப்போ நான் அந்த ரீலை போஸ்ட் பண்ணது பிறகு தான் நிறைய பேருக்கே தெரியுது, நீங்க ஜிவி கூடலாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, சமீபத்துல தான் நீங்க அதை போஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா. எவ்வளவு வருஷம் ஆகுது இதை எடுத்து நடிச்சு? 1.5 years 2 years இருக்கும் மேம் இந்த படம் எடுத்து. எந்த ஹீரோ கூட நடிக்கணும்னு ஆசை இருக்கு? எந்த ஹீரோ சொல்றதுன்னே தெரியல மேம். ஏன்னா என்னை பொறுத்தவரையும் எல்லா ஹீரோஸுமே எல்லாருமே டேலண்டட் தான். அவங்கவுங்க ரோல் அவ்வளோ பண்ணதுனால தான் இன்னைக்கு அவங்க ஹீரோஸாக இருக்காங்க. ஸோ இந்த ஹீரோ கூட தான் நம்மளால சொல்ல முடியல. நல்ல ஸ்டோரி நமக்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது என்ன ரோல்னாலும் பண்ணிடுவேன். வீடியோஸ் ஓப்பன் பண்ணாலே அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே தப்பான கமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு. வேற வேலை இல்லை இந்த பொண்ணுக்கு, பணத்துக்காக தான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் என் பொண்ணை பற்றி எதுவும் பேசாதீங்க, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஃபீல் பண்ணி அழுதுருக்கீங்களாம்மா? உட்காந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். அவங்க ஃபீல் பண்ணுவாங்களா உட்காந்து? பண்ணுவாங்க, ரொம்ப பண்ணுவாங்க. நானும் பண்ணுவேன், அவங்களும் பண்ணுவாங்க. அந்த தாத்தாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? எப்போ கல்யாணம்? வேண்டாம்மா, இதோட விட்டுடுங்க. வீட்டுக்குள்ள உங்களை வர அவங்களுமே ஹர்ட் ஆகுறாங்க. இந்த இன்டர்வியூ கொஞ்சம் ஸ்டாப் பண்றீங்களா? ஒரே ஒரு கொஸ்டின். வேணாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். இல்லை ரொம்ப ஹர்ட் ஆகுதுங்க, இரிட்டேஷனாக இருக்கு. அவங்களும் பாருங்க அவங்க மனநிலை எப்படி இருக்கும். MCR Pure Cotton Club, formals and casual shirts.
Plan your next summer escape with Grand Royal Tours. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.